கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு தந்த புது வாழ்வு அந்த வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இப்போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செய்தியின் தலைப்பாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தையிலே நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். உலகத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறதுனால அநேக நன்மை ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம். அற்புதமான ஆண்டவருடைய நாமம். உலகத்திலே வெற்றி சிறந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய ஒரு மனுஷர் வாழ்க்கையிலே சத்ருவாக செயல்படுகிற பிசாசு மனுஷனை இமைப்பொழுது நேரம் கிடைத்தாலும் அவன் மனுஷனை வஞ்சித்து விடுகிறான். அதனால் சத்ரு மனுகுலத்தை வஞ்சித்து விடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நாமத்துக்கு தான் அவ்வளவு வேல்யூஷன் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒருவரே பிசாசின் வல்லமையை வென்று சிலுவையிலே அந்த சாவை வென்று மரணத்தை ஜெயித்து பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த தேவன். அவருடைய நாமத்துக்கு மாத்திரம்தான் பிசாசு பயப்படுவான். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டம் பாடு கண்ணீர் வேதனை பிசாசு கொண்டு வராதபடி எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபங்களில் ஒரு 4 வகையான ஜெபத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். 1, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமாம். 2வது, உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். 3வது, தனிநபருடைய ஜெபம். 4வது, கூட்டு ஜெபம், சேர்ந்து விசுவாசிகளாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். இப்படி 4 வகையான ஜெபத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இடைவிடாமல் ஜெபத்தை பண்ணுறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 50வது வசனம். என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற வாசகம், என் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே அவன் இடைவிடாமல் ஜெபிக்கிறதை குறித்து தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. அன்பானவர்களை, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடன் விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. ஆண்டவர் பிரியமானவர்களே, அப்படி நம்ம இடைவிடாமல் ஜெபிப்போம் என்று சொன்னால் பிசாசு அந்த ஜெபத்துக்கு பயந்து மனுகுலர் வாழ்க்கையில் எந்த ஒரு இடைஞ்சலோ இன்னலோ வேதனையோ அவன் ஒருபோதும் செய்யக்கூடாதபடி அவனை தடுத்து விட முடியும். இன்னும் அடுத்த ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இடைவிடாமல் ஜெபிப்பதை குறித்து கர்த்தர் சொன்னார். 2வதாக உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றிலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த 2வது ஒரு ஜெபம், உபவாசித்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பிசாசு பயப்படுவான். நம்ம இந்த வேத பகுதி சீசர்கள் மத்தியிலே ஒரு பிசாசு பிடித்தவனை கொண்டு வருகிறார்கள். அந்த சீசர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த பிசாசு அந்த மகனை விட்டு போகவில்லை. அப்போது அந்த மகனுடைய தகப்பனார் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே
உம்முடைய சீசர்களிடத்தில் என்னுடைய மகனை கொண்டு போனேன், அவர்கள் ஜெபித்தார்கள், அந்த பிசாசு போகவில்லைன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் அந்த மகனுக்காக ஜெபிக்கிறார், பிசாசு ஓடுகிறது. இப்போது சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்களும் ஜெபித்தோமே, அது பிசாசு அந்த மகனை விட்டு போகவில்லையே என்று கேட்கும்போதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சில வகையான மூர்க்கமான பிசாசுகள் உபவாசித்து ஜெபத்திலே உபவாசத்திலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றிலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. அதுதான் அநேகவர் அவருடைய தேவ பிள்ளைகள் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்க, யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையாலே மனுக்குலத்திலே தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாவம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் மறுபடியும் ஜெபிக்க தூண்டுகிறார்? மனுஷன் உலகத்திலே நம்ம வாழ்கிறோம், ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர், பேச்சிலே சிந்தையிலே எண்ணங்களிலே பார்வையிலே பாவம் இல்லாமல் போகாது. எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே 2 பவர் சக்தி இருக்கு. ஒன்று ஆண்டவர், ஒன்று பிசாஸ். இந்த 2 வல்லமைகள் தான். ஆண்டவர் மனுக்குலத்தை காக்கிறவர், பிசாசு மனுக்குலத்தை அழிக்கிறவன். இப்போது இந்த பிசாசு என்று சொல்லுகிறது தள்ளப்பட்ட தூதன். தேவ சமூகத்திலே பெருமையாய் இருந்தபடினாலே ஆண்டவருக்கு மேலாக நான் சிங்காசனம் போடுவேன் என்று அந்த லூசிபர் ஆவி ஆராதனை செய்த அந்த லூசிபர் ஆவி மேட்டிமை கொண்டதினாலே தேவனாலே பூலோகத்துக்கு தள்ளப்பட்ட ஆவிதான் அந்த பிசாஸ். ஆண்டவர் அந்த வல்லமை எடுக்கவில்லை, அப்படியே தள்ளப்பட்டதுனால அவன் பொறாமை கொண்டு எப்படியும் ஆண்டவர் நம்மை பாதாளத்துக்கு அனுப்பி விடுவார். அதனால் அவர் நேசிக்கிற ஜனம், உண்மையிலே ஆண்டவர் அவருடைய சாயலில் படைத்து உருவான எல்லா ஆண்கள் பெண்கள் சிறியவர் சகல ஜாதி மொழி பாசைக்காரர்கள் எல்லாருமே கர்த்தருடைய படைப்பில் உருவானவர்கள். அவர் படைத்த உருவான ஜனங்கள் மீது ஆண்டவர் மிகுந்த பாசமாய் இருக்கிறதை அறிந்து அவருக்கு விரோதமாய் அவர் நேசிக்கிறவர்களை உலகத்திலே ஆசை காட்டி மோசம் பண்ணி பாவம் செய்ய தூண்டி அதனால அந்த பாவத்தை வரவழைச்சி பாதாளத்துக்கு கொண்டு போய் விடலாம் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தபடினாலே அவன் பூலோகத்தில் வந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களை ஏமாற்றி ஆசை இச்சைகளை ஏற்படுத்தி பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, பொய், திருட்டு, கொலை, வழக்கு இப்படியாய்ப்பட்ட மோசம் பாவமான காரியங்களை செய்ய தூண்டி அப்படியே ஜனங்களை இருதயத்தை பாவம் செய்ய வைத்து பாதாளத்துக்கு கொண்டு போறது அவனுடைய திட்டம். அதுதான் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்திலே அநேக பேர் தாம் செய்கிற பாவத்தை அறியாதபடி பாவம் செய்கிறபடினாலே அந்த பிசாசுக்கு அந்த அடிமையாய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் அப்படிதான் தெளிவாய் இருக்கிறது. ஏன்னா உலகத்திலே பாவத்தையும் சாபத்தையும் முன்னோருடைய பாவ சாபங்கள், மனிதனுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவை சுமந்து பாவத்தை சுமந்து தீர்த்தபடினாலே அவருடைய இரத்தத்தாலே அந்த பாவம் கழுவப்பட்டது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரிடத்தில் அவருடைய நாமத்தை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் மட்டுமே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும். இப்படி இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்திலே நம்ம அப்படி இருக்கிறோம். அதுதான் அப்படி ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் தேவனை நோக்கி செபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டளைகளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளிலே பிரதான கட்டளை, முதலாவது கட்டளை லூக்கா 10வது அதிகாரம் 27வது வசனம்,
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, அன்பு கூறி செபிக்கும் போது நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, யோவேல் 2:13 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல இருதயத்தை முழு மனதோடு, சும்மா பேச்சு அளவு வாயிலை முறுமுறுத்து ஒரு பாவ அறிக்கை செய்து மேலோட்டமாக அப்படியெல்லாம் செய்தால் பாவம் நமக்கு மன்னிக்கப்படாது. கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற வேண்டும். பிரியமானவர்களே, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிற ஒரு சர்வ வல்ல நல்ல தேவன். அன்பானவர்களே, அந்த தேவனிடத்திலே நம்ம இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் முழு நம்முடைய வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து, இருதயம் நொறுங்கி பாரத்தோடு பாசத்தோடு அப்பா என்று கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் விடுவிக்க நல்லவராயிருக்கார். அதான் அந்த வேதம் சொல்லுகிறது. முதலாவது ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவார். இரண்டாவது, உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஜெபம் பண்ணுங்கள், அப்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னார். மூன்றாவது, தனி ஜெபம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாப்பதற்காக அவர் அதிகாலையில் நடு சாமத்திலே எழும்பி இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். மூன்றாவது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், தனி ஜெபம். ஒவ்வொருவரும் பிறருக்காக தனக்காக வேண்டுதல் செய்கிற தனிமையில் இருந்து எந்தவித தொந்தரவும் இராதபடி அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுகிறது போல வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தேவனே போய் நமக்காக அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மீது ஏறி ராம் முழுவதும். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் மிஞ்சி போனால் 1 மணிக்கூர் அப்படிதான் ஜெபிக்கிறோம். அதே நம்ம ஒரு பெரிய சாதனையாக சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவன் பிதாவிடத்திலே ஒரு மலை மீது ஏறி ராம் முழுவதும் இரவுலேருந்து ஆரம்பித்து விடிய நமக்காக ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவருக்காக அவர் ஜெபிக்கவில்லை, நமக்காக மனுக்குல அழிந்து விடக்கூடாதே, பாதுகாக்கணுமே என்று சொல்லி ஆண்டவர் அந்த சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தவும் நமக்காகவும் அவருக்காகவும் வேண்டிக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26:39. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தனித்து ஜெபம் அதிகாலை இருட்டோடு ஜெபம் பண்ணினார், ஒரு மலை மீது ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இனி கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடித்து அவரை கொலை செய்யும்படி யூதாசால காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்பதை அறிந்து அவருக்கு பிரியமான சீசர்களை அழைத்து போய் கெத்செமனே தோட்டத்திலே அவர் தனித்து வியாகுலப்பட்டு
முகங்குப்புற விழுந்து, தரையிலே முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினாராம். இருட்டோடு ஜெபம் பண்ணினார், முழுவதும் ஜெபம் பண்ணினார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு அவர், மத்தேயு சுவிசேஷம் 26:40, பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதற்காக சீசர்களை கூட்டிட்டு போனார்? அன்னைக்கு அவர் பிடிக்கப்பட போற சமயம். மரணம் ஒரு மனுஷனுக்கு திடீரென்று வருவது, இள வயசுல மரணம் வருவது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை வியாதிப்பட்டு படுக்கையில இருந்து ரொம்ப சீரியஸாகி வியாதினாலே நொறுக்கப்பட்டு நம்ம செத்து போகணும்னு சொன்னால் ஒருவேளை சில நாளைக்குள்ள மரித்து போகணும்னு சொல்லலாம். ஆனால் திடீரென்று வரக்கூடிய சாவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உலக மனிதர்கள் அறியாத ஒரு காரியம். இன்ன விதமாக பிடிக்கப்பட போகிறோம், இன்ன விதமாக நம்மை கொடுமை செய்து நம்மை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய போகிறார்கள், அப்படி என்று தன்னுடைய மரணம் அணுவணுவாய் தான் சாக போகிறதை தெளிவாக தெளிவாக உணர்த்தப்பட்டதுனால தான் ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவர் சீசர்கள் உதவி செய்கிறோம் வியாகுலப்பட அந்த பாத்திரத்துக்கு இந்த உலக மக்களுக்காக ஜீவ பலியாக அவரை ஒப்பு கொடுத்திருந்த பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே அவர் பூமியிலே அனுப்பப்பட்டார். அதை உணர்ந்து அதை பலப்படுத்துவதற்கு, அந்த பலத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக பிதாவிடத்திலே செபிப்பதற்கு அவர் போகும்போது சீசர்கள் எல்லாம் நல்ல நித்திரை மயக்கமாய் இருந்தார்களாம். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு காலத்திலே பாவம் செய்தவன், ஆண்டவரை ரட்சிப்புக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை தூசித்திருக்கிறேன், ஊழியக்காரர்களை அடித்திருக்கிறேன், வேதத்தை கிழித்திருக்கிறேன். இப்படி பாவம் செய்தாலும் ஆண்டவராலே தொடப்பட்டு அவருடைய அன்பை ருசித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றது முதல் ஆண்டவருக்காக இந்த வசனம், ஆண்டவர் அந்த சீசர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நான் வாசித்த போது, பரிசுத்த வேதாகமத்திலே வாசித்த போது அது என் இருதயத்தை அதிகமாக பாதித்தது. வசனம் நம்மளை தொட வேண்டும். வார்த்தை தான் ஆகாரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான். பிழைப்பூட்டுகிறது, ஜீவனை கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை, ஆண்டவரே நானும் பாவம் செய்தேன், என்னுடைய பாவத்துக்காகத்தான் நீங்க சிலுவையிலே உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க, அந்த பாவத்தில் நானும் பங்கு உள்ளவனாக இருக்கிறபடினால ஆண்டவரே அப்பா, என்னை இப்போது உம்முடைய ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறீர். அதனால ஆண்டவரே, என் ஆயுசு இருக்கிற நாளெல்லாம் உமக்கு சித்தமானால், நீர் பலப்படுத்தினால், நீர் எனக்கு உதவி செய்தால் நான் தினமும் அதிகாலையில் விழித்திருந்து செபிப்பேன் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு ஆதங்கத்தினாலே ஆண்டவருடைய நாமத்தினாலே வேண்டுதல் செய்து கொண்டேன். அந்த வேண்டுதல் என்கிற பொருத்தனையை கர்த்தர் கிருபையினாலே இந்த அடிமைக்கு கொடுத்திருக்கிறார். தினமும் அதிகாலையிலே விழித்திருந்து செபிப்பது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும். அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அந்த வேதம் சொல்லுகிறது, அதே 26:41, மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலகீனமானது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து அதிகாலை ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். உலகமே அசந்து தூங்கும் போது ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் விழித்திருந்து நம்மை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அடுத்த ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்.
அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எப்படி ஜெபித்தார் அவர்! இருட்டோடு, அதிகாலை இருட்டோடு ஜெபம் பண்ணினார். ஒரு மலை மீது ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். இப்போதோ அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு அந்த வேர்வை துளிகள் எல்லாம் இரத்தமாக அந்த அந்த பூமியிலே பாயும்படி அவ்வளவு வியாகுலம். அவருடைய வியாகுலத்தினால அந்த நரம்புகள்லாம் வெடிச்சு அந்த வேர்வை இரத்த துளியாக மாறும்படியாக ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அவர் பட்ட ஜெபங்கள் இதெல்லாம் வேதத்திலே நம்ம அதை ஃபாலோ பண்ணும்படி தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் அளவுக்கு நமக்கு செபிக்க முடியாது, ஆனாலும் கொஞ்சமாவது நம்ம செபிக்கலாமே. அடுத்த ஒரு மனுஷர்கள் ஆண்டவருக்கு பிறகு அடுத்த மனுஷர்களை நம்ம யாரெல்லாம் செபித்தார் தனி ஜெபத்தில் என்று பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு தேசத்திலே அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, அவளுக்கு குழந்தை இல்லை. அம்மா எல்கானா என்கிற ஒருவருக்கு அவன் மனைவியாக இருக்கிறாள். அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். மூத்தவ அன்னாள். 2வது மனைவிக்கு அவளுக்கு குழந்தை இருந்தது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. நம்ம முக்கியமான சப்ஜெக்டை பார்ப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அன்னாள் மனுஷரையோ வைத்தியரோ தேடி போகவில்லை. படைத்தவராகிய தேவனை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள், செபிக்கிறாள். மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே, என்னை படைச்சவரே, என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினவரே, ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த திருமணமாகி எல்லாருக்கும் கிடைக்கிற பொக்கிஷமாகிய குழந்தை இல்லாமல் நான் அவமானப்படுகிறேன், குற்றப்படுத்தப்படுகிறேன், நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி மனம் நொறுங்கி மனம் கசந்து தேவனிடத்தில் அவள் விண்ணப்பம் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மனம் கசந்து இருதயம் நொறுங்கி ஆண்டவரிடத்திலே கெஞ்சி அவள் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணி அந்த ஜெபம் பண்ணினபடினாலே சில நாளைக்குள்ளே அன்பானவர்களே, இதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்ம எவ்வளவு தூரம் தேவனிடத்திலே மன்றாடி மண்டியிட்டு சிரம் தாழ்த்தி கரங்கொப்பி மனம் கசந்து இருதயம் நொறுங்கி தேவ சமூகத்திலே அழுகிறமோ, ஆண்டவர் அந்த பாரமான ஜெபத்துக்கு சீக்கிரத்தில் சில நாள் சில வாரம் சில மாதம் சில வருஷம் என்று போடவில்லை, சில நாளுக்குள்ளே அன்னாள் கர்ப்பவதியாகி அழகான ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குழந்தைகளையும் 3 குமாரனையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அல்லேலூயா. பிள்ளையே இல்லைங்க அவளுக்கு, ஆரம்பத்தில் பிள்ளையே இல்லை. அவள் படைத்த தேவனிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உறுதியான, எவ்வளவு விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணி செபித்தாள். கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தான். சாமுவேலை கொடுத்த உடனே அவள் சொன்ன பொருத்தனையின்படி, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் ஒரு சந்தோஷத்தில் அந்த பிள்ளை பால் குடி மறந்த உடனே உமக்கென்று நான் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்து அதை அப்படியே கடைபிடித்தாள். அப்படியே அவள் செய்த பொருத்தனையை தாமதம் இல்லாமல், பிள்ளை பால் குடி மறந்த உடனே
தேவ சமூகத்திலே கொண்டு விட்டாள். அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய பொருத்தனை அவள் நிறைவேற்றுவது. இன்னைக்கு உலகத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிள்ளை பிறந்தோன்னா, ஆண்டவரே இப்போ நான் ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு, உமக்கு நன்றி, இதை நான் வளர்க்குறேன், இன்னொரு பிள்ளையை தாரும், நான் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன் என்று புரட்டுகிற பொருத்தனையை புரட்டுகிற உலகத்திலே ஆண்டவர் கொடுத்ததே பெரிய பாக்கியம். நாம் மலடி என்கிற நிந்தையை கர்த்தர் என்னை விட்டு நீக்கினாரே, அது போதும் என் வாழ்க்கையிலே என்று சொல்லி, அன்பானவர்களே, அது அப்படியே செய்தபடினால் ஆண்டவர் அந்த மகளுக்கு 3 குமாரனையும் 2 குமாரத்தையும், ஒன்றை கேட்டாள், 5 எக்ஸ்ட்ரா 5 கொடுத்து அதை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு நபர், தனி ஜெபத்தின் வல்லமை, இன்னொரு நபரை குறித்து நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்றால், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்த ஒரு நபர் தானியேலை குறித்து பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நேபகாத் நேச்சராலே பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவர்கள். அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த அடிமைகள் மூலமாகத்தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அவர்களுடைய நம்ம ஆரம்பத்திலே பார்க்கிறோம், அந்த நேபகாத் நேச்சர் அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட இளைஞர்களை சில பேரை தெரிந்தெடுத்து அவர் சாப்பிடுகிற ஆகாரத்து போஜனமெல்லாம் கொடுத்து சிறந்த ஞானிகளை பாபிலோன் தேசத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தானியேலும், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 4 பேருமே அடிமைகளாக விற்கப்பட்டவங்க. கர்த்தருடைய தாசர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் நம்ம அடிமையாகத்தானே இருக்கிறோம், ஆனால் நம்ம ஜீவனை யார் தடை செய்ய முடியும்? அவர்கள் எப்போதும் ஆண்டவரையே நம்பி விசுவாசித்து வாழ்ந்தவர்கள். ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த நேபகாத் தேசத்திலே ராஜா கொடுத்த போஜனத்தை அவர்கள் ஒதுக்கிவிட்டு வெறும் காய்கறி மரக்கறியை சாப்பிட்டு கர்த்தருக்கு அசுத்தீட்டு படாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். இதெல்லாம் கர்த்தர் கவனித்து அந்த தானியேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், மறைபொருளை வெளிப்படுத்துகிற மகனாய் கர்த்தர் உருவாக்கி நேபகாத் நேச்சருக்கு பிரியமான அந்த தேசத்திலே அந்த சிங்காசனத்தின் மீது அவனை உயர்த்துகிறதை நம்ம தானியேல் முந்தின புஸ்தகத்தில் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போது அந்த தானியேல் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்ட போது ஏற்கனவே ஆசாரியர்களாய் அங்கே ஆண்டவருக்கு, அந்த சபைக்கு, அந்த தேசத்துக்கு முன்னோடிகளாய் ஞானவான்களாய் இருந்தவர்களுக்கு பொறாமை. நம்ம தேசத்திலே பிற தேசத்திலே இருந்து அடிமையாக வந்தவர்கள், அடிமைப்பட்டு வந்தவர்கள் நமக்கு முன்னாலே பெரியவர்களாய் இருக்கிறானே, இவனை எப்படியாவது அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பொறாமை கொண்டு அவனை வெளியேற்ற முயற்சி இருக்கிறார்கள். அவன் உண்மையாய் தானியேல் இருந்தபடினாலே அவனை ஒரு குற்றமும் சாட்டக்கூடாதபடி அவர்கள் தந்திரமாக ஒன்று சேர்ந்து, அவன் தேவனை குறித்து செபிக்கிறதுல இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும், வேற ஒன்றிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று தீர்மானம் போட்டு தந்திரமாக அப்போது ஆளுகை செய்த தரிவு ராஜாவிடத்தில் போய், ராஜாவே, 30 நாட்கள் உம்மை தவிர எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, உம்மை தவிர 30 நாட்களுக்கு கட்டாய சட்டம் போட்டு விட்டார்கள். எப்படியும் இவன் தானியேல் மாட்டுவான் என்று அவங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, அப்படியாக அந்த தந்திரத்தினால ராஜாவும் அதுக்கு சம்மதித்து தொடர்ந்து 30 நாட்கள் ராஜாவை தவிர எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது என்கிற கட்டாய சட்டம் போட்டுவிட்டான். இது தானியேலுக்கும் தெரியும். அதான் நம்ம வாசித்த பகுதி, தானியேல் 6:10. பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு இருக்கிறது என்பதே
இப்ப அந்த தானியலுக்கும் தெரியும். அதையும் மீறி ராஜா முத்திரை போட்ட அந்த கையெழுத்தை அதை மீறி யாராவது பிற தெய்வத்தை வணங்கினால் பிடிச்சி சிங்கக்கவிலே போட்டு விடுவார்கள் என்பதை குறித்து தானியலுக்கு நன்றாகவே திருத்தமாக கண்டிப்பா தெரியும்.